வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் அண்ட் கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரோஸ் மில்க் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்குறோம். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி சூடானதும் நம்ம இதில் சைனா கிராஸ் தாங்க ஆட் பண்ண போகிறேன். இந்த சைனா கிராஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜெல்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சைனா கிராஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரையை விட இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் சுகர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் விடணும். இப்போ கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர் இல்லை வெனிலா ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ளேவரே வேணும்னா கூட அப்படியே கூட நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ ஒரு பிளேட்டும் ஒரு ஃபில்டரும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜெல்லி லிக்விடை நான் வடிகட்டிக்க போகிறேன். ஏன் நான் வடிகட்டுறேன் அப்படின்னா, நான் சைனா கிராஸ் சேர்த்துருக்கேன். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கரையாமல் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான். ஸோ வடிகட்டிட்டேன். இது கொஞ்சம் நேரம் செட் ஆகணும் இந்த பிளேட்லேயே. நீங்கள் இந்த பிளேட்டில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்கொயராக இருக்கிற பவுலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நான் தட்டில் ஊற்றிக்கிட்டேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம் அப்படின்னாலே நமக்கு செட் ஆகிடும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. இது ஒரு கத்தி வச்சு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஜெல்லி. இது பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சப்ஜா சீட்ஸ் இதுவுமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாலில் கொஞ்சம் அந்த ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இது ரோஸ் எசன்ஸ் நீங்கள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டார்க் கலர் வரணும் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் லைட் கலரில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு கிளாஸில் கொஞ்சமாக பாதாம் பிசின் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்சு வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்க் ஊற்றிக்க வேண்டியது தான். நீங்கள் பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸும் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்பவே கோல்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்கள் வெறுமனே இந்த ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் குடிச்சிக்கோங்க நீங்கள். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில் பண்ணி கூட குடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே சில்லுன்னு கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருந்தால் மட்டும் போதும். இந்த ரோஸ் மில்க் ரெசிப்பியை நீங்களும் இந்த சம்மரில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.